வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். கவர்மெண்ட் 21 நாள் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. இந்த 21 நாளில் ஒரு சமூகமாக நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கோமோ, கவர்மெண்ட் சொல்லிருக்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ, அதே போல் தனி மனிதர்களாக எந்த அளவுக்கு நம்ம இண்டிவிஜுவல் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோமோ, இதுதான் இந்த கோவிட்-19 வைரஸ் பிரச்சனையை வரக்கூடிய வாரங்கள்லேயும் மாதங்கள்லேயும் தீர்க்கறதுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை, நம்ம ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த கோவிட்-19 வைரஸ் பிரச்சனை ஒரு ஹெல்த் கிரைசிஸாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் கிரைசிஸாக மட்டும் இல்லை, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸாக மாறி நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் இந்த 21 நாள் லாக்டவுன் இந்த பீரியடில் நம்ம வீட்டில் இருந்துட்டு உபயோகமாக நம்ம என்ன செய்யலாம், மெயினாக நம்மளுடைய உடல் இதை பாதுகாக்கிறதுக்காக நாம் ஒரு சில விஷயங்களை வீட்டில் இருந்தே செய்யலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலானோர் இந்த 21 நாட்களில் மெயினாக வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதுவும் இந்த வயதானவர்கள்லாம் வெளியே வர போகிறதில்ல. இந்த 21 நாளில் மெயினாக நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். மெயினாக உணவு மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மூலமாக இந்த கோவிட்-19 வைரஸ் கிட்டேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், என்னங்க கோவிட்-19 வைரஸுங்கிறது பயங்கரமான வைரஸ், உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன உணவு பழக்கத்தை மாற்றலாம், எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்களே நீங்கள் கேட்கலாம். இந்த உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால, எக்ஸசைஸை பண்ணுறதுனால மட்டும் இந்த கோவிட் வைரஸை நம்மளால் முழுசாக எராடிகேட் பண்ண முடியாது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்திட்டோம்னா ஜென்ரலாக எந்த ஒரு நோய் கிருமி நம்ம உடம்பை தாக்காமல் நம்மளால் நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இதை இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நோய் கிருமி நம்மளுடைய உடம்பை தாக்காமல் இருக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு கோவிட்-19 வைரஸு வருது அப்படின்னா கூட அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் கோவிட்-19 வைரஸை ஒருத்தர் கான்ட்ராக்ட் பண்ணால் கூட அது ஒரு சின்ன ஜுரமாவோ ஜலதோஷமாவோ அது போயிடும். மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது, உயிரிழப்பு அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகாது. அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. சொல்லப்போனால் ஹெச்ஐவி போன்ற மிக பயங்கரமான வியாதிகள், இந்த வைரஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நபர் ஹெச்ஐவி வைரஸால் அஃபெக்ட் பண்ணால் கூட அந்த எய்ட்ஸ் அது டெவலப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகும். 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்நாள் ஃபுல்லாக கூட ஹெச்ஐவி வைரஸ் உடம்புல வச்சுருப்பார், ஆனால் அவர் வந்து எய்ட்ஸால் அஃபெக்ட் ஆக மாட்டார். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு மிகவும் முக்கியம். சரி, இப்போ வீட்டிலேருந்து நம்ம என்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக டயட்டில் நாம் ஒரு சில கவனத்தை செலுத்தலாம். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த 21 நாள் இதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குகிறோம் அப்படின்ற பேரில் ஜங்க் ஃபுட்டை வாங்கி நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க. பிஸ்கட்ஸ், அதே போல் இந்த நொறுக்கு தீனி, ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் வாங்கி வீட்டில் டம்ப் பண்ணி வச்சுட்டாங்க. ஜென்ரலாக ப்ராசஸ்டு ஃபுட்ஸை நம்ம அதிகம் சாப்பிட்டோம்னா இதில் நம்மளோட உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகும். அப்போ இந்த ஜங்க் ஃபுட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணி நேச்சுரலான ஃபுட்டை இந்த 21 நாட்கள் எடுக்கலாம். நேச்சுரலான ஃபுட்டுன்னு நம்ம சொல்லும்போது மெயினாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்கணும். ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்ஸ்லையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இதிலெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய உடலில் போயிடுச்சுன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வைட்டமின் சி ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். வைட்டமின் சி அதிகம் உள்ள ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, கோல்டு வந்துடும்னு சொல்லி ஒரு சில ஃப்ரூட்ஸை சாப்பிடாமல் இருப்பாங்க. லெமன் பார்த்தீங்கன்னா அதில் வைட்டமின் சி அதிகம். இது பார்த்தீங்கன்னா கோல்டில் கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் கோல்டு டைமில் லெமன் எடுக்க மாட்டாங்க. லெமன் எடுத்தாலே கோல்டு உருவாக்கிடும்னு சொல்லி லெமன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் லெமன் நம்ம எடுத்தோம்னா, அதாவது எலுமிச்சை பழத்தை எடுத்தோம்னா இது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். அதனால் ஐஸ் இல்லாமல் நம்ம லெமன் ஜூஸை எடுக்கிறது நல்லது. அது இல்லாமல் நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் ஃபைபர் அதிகம் உள்ள ஃபுட்ஸை நம்ம அதிகமாக எடுக்கலாம். நான் சொன்னது போல் ஃபைபர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இந்த நொறுக்கு தீனி அல்லாத உணவுகள், இந்த நேச்சுரல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபைபர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபுட் ப்ராக்டிஸில் நம்ம கவனம் செலுத்தலாம். பேரிச்சம்பழத்தை அதிகமாக சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்தை அதிகமாக சாப்பிடும்பொழுது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும் போது அந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை பெட்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உடம்பு ஃபுல்லாக அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஆக்சிஜன் அதிகமாக எடுத்து நம்ம பாடி உள்ள அதிகமாக ஆக்சிஜனை சர்க்குலேட் பண்ண வைக்கும். அப்போ ஓவராலாக நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த
எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், மெட்டபாலிசம் பெட்டராக இருக்கும், இம்யூனிட்டியும் பெட்டராக இருக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய இம்யூனிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியே நம்மளால் வர முடியாது. நிறைய பேர் ஏற்கனவே ஜிம் போய் செய்கிறவங்களா இருப்பீங்க. ஸோ ஜிம்மெல்லாம் மூடிட்டாங்க. வீட்டு உள்ளேருந்தே நம்ம ஒரு சில சிம்பிளான எக்ஸசைஸ் செய்யலாம். ஜிம் போகிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், வீட்டில் இருந்தே நம்ம நிறைய வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், புஷ்அப்ஸ் பண்ணலாம், புல்லப்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் வீட்டில் பண்ணலாம். அது இல்லாமல் வீட்டு உள்ளேயே சிம்பிளாக இந்த வாக்கிங் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்போ வெளியே வர முடியல, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டு உள்ளே சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வீட்டில் மாடி இருக்குன்னா அந்த ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வாட்டி நீங்கள் இறங்கி வரலாம். இதை செய்கிறதுனால நம்மளுடைய கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி விடும். ஜென்ரலாகவே எக்ஸசைஸ் செய்கிறதுனால ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது. இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் அதிகமாக உருவாகும். அதே போல் நிறைய டாக்ஸின்ஸ், இந்த நச்சு தன்மை வாய்ந்த இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் உடம்புல உருவாகும். நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த பிளட் ஸ்ட்ரீமில் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே ஃப்ளஷ் ஆகி வெளியே வந்துடும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உடலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ இந்த வீட்டில் நம்ம இருந்தால் கூட டெய்லிக்கும் இந்த சிம்பிளான எக்ஸசைசஸை நம்ம பண்ணிட்டு வரலாம். யோகா பண்ணலாம், சிம்பிளான யோகா பண்ணலாம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இந்த 21 நாட்களில் செய்யக்கூடிய விஷயம். வயதானவர்கள் உங்களால் பெரிய அளவில் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா சிம்பிளான யோகாவை நீங்கள் பண்ணலாம். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணலாம். அனுலோம் விலோம்னு சொல்லுவாங்க, இந்த ஆல்டர்னேட் நோஸ் ப்ரீத்திங். இந்த 2 விரலை வைக்கணும், இந்த ஒரு நாஸ்ட்ரில் வழியாக உள்ளே காற்று எடுக்கணும், இந்த நாஸ்ட்ரில் வழியாக விடணும், அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கும், ஓவரால் இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஜென்ரலாக நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த முக்கியமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால்னு சொல்லுவாங்க. கார்டிசால் உருவாச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. கார்டிசால் பில்டாக நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கிட்டே போகும். அப்போ அந்த கார்டிசாலை ரெடியூஸ் பண்ணணும். அந்த யோகா பண்ணுறது மூலமாகவோ மற்ற எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அந்த கார்டிசால் லெவல் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம செய்கிறது நல்லது. நீங்கள் ஜிம் போகிறவங்களாக தான் நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாகவே உணர்ந்துருப்பீங்க. நம்ம லைஃப்பில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஜிம்மில் போய் ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண உடனே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் இதாகிடும், எக்ஸாஸ்ட் ஆகிடும், அந்த பாடி சிஸ்டம்லேருந்து வெளியே போயிடும். ஏன்னா அந்த கார்டிசால் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அப்படியே டிசால்வ் ஆகி போயிடும். நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். இதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் இதை உணர்ந்துருப்பீங்க. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல பில்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பில்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொன்னது போல் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகிடும். இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இதனாலேயே நோய்கள் நம்மளை அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 21 நாட்களில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு சில டியூட்டிஸை நம்ம வீட்டில் செய்யலாம். நான் சொன்னது போல் டயட்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உடற்பயிற்சிகளை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே வரணும். நன்றி.